போவார். அங்கே போன அப்புறமா அங்கே டேனின்னு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹனி வரும். அதாவது தேனீக்கும் நம்ம ஹீரோ சாருக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் அந்த தேனீயை அடித்து போட்டு டேனிக்கிட்ட போட்டை வாங்கி இப்போ அவர் அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க. அந்த ஃப்ரெண்டும் ஏஜென்சியில் ஒர்க் பண்ண ஒரு ஆள். ஸோ அங்கே பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார் கொன்று இருப்பார்ல, அவர் ஒரு பயோ டெரரிஸ்ட் சொல்லி தான் கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் டெரரிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு பயோ சயின்டிஸ்ட். இது நம்ம ஹீரோ சாரை ஒத்துக்கவே மாட்டார். இல்லைங்க, அவர் டெரரிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபை நம்ம ஃப்ரெண்ட் காட்டுவாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ சாரை ட்ரோன் மூலயமா நம்ம ஏஜென்சி கண்காணிச்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, ஏஜென்சியில் இருக்க எந்த ஒரு சீக்ரெட்டுமே வெளியே போகக்கூடாது. அந்த விஷயத்துக்காக நம்ம ஹீரோ சாரை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க.